இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா ஆலு பரோட்டா செய்ய போகிறோம். இது வந்து ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய டிஷ் தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். கோதுமை மாவு 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது 200 கிராம் உருளைக்கிழங்கு ஃபாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். மல்லித்தழை, மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், ஜீரகப்பொடி, சால்ட்டு, மாவு பண்ணியதுக்காக நெய் இது வச்சுருக்கோம். 250 கிராம் மாவு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து கொட்டிக்கிறோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இதை பிணைகிறதுக்கு நான் வந்து சுடு தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது எதனாலனா நம்மளுக்கு ஆலு பரோட்டா நல்லா சாஃப்டாக நைஸாக வரும். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம வாழைப்பழத்தை வந்து சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வாழைப்பழம் போடலை. இந்த பதம் இருக்கணும். பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். கையிலையும் ஒட்டக்கூடாது, பாத்திரத்துலையும் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டோம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டு ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் அளவு இருந்தால் போதும். மல்லித்தழை, தேவையான அளவு சால்ட்டு, சாட் மசாலா. இது வந்து ஒரு 200 கிராம் உருளைக்கிழங்குனா ஒரு 10 கிராம் சாட் மசாலா போட்டால் கூட போதும். ஜீரகத்தூள் ஒரு 10 கிராம், தனி மிளகாத்தூள் ஒரு 15 கிராமாக போட்டுக்கலாம். இது இன்னொரு மெத்தட் பண்ணுவாங்க. ஆனியன்னு நம்ம வந்து ராவை போட்டுருக்கோம், பச்சையாக போட்டு பண்ணுறது நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம இந்த மெத்தட் இருக்குது. இப்போ மாவு வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம சின்ன சின்ன உட்டையை போட்டுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சேம் மெத்தட் தான், இந்த சைஸ் போட்டுருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆலு மசாலாவை வந்து உண்டை போட போகிறோம். அதாவது கோதுமை மாவு இதை பண்ணதை விட இதை விட 1 இன்ச்சு கொஞ்சம் சின்னதாக வந்து உருளைக்கிழங்கு வந்து விட வச்சுக்கலாம். கையில் இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக டிப் பண்ணிங்க, ஏன்னா கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வசனம். அதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும். கோதுமை மாவு 8 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். அதேமாதிரி நம்மளும் இது 8 பீடாக பிடிச்சி வச்சுருக்கோம். 8 இப்போ நம்ம இவருக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கு மசாலா வைக்கணும். அதுக்கு ரெடி பண்ணிக்கணும். கீழே ஒட்டாமல் இருக்கும், கையில் ஒட்டாமல் இருக்கும். லைட்டாக கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே மட்டமாக செய்யணும்.
எடுத்து இந்த மாதிரி பொறுமையாக அப்படியே அமுக்கணும். லைட்டாக திருப்பி போட்டு இதே மாதிரி திருப்பி போட்டு பொறுமையாக நம்ம இந்த பூரி உருட்டுற கட்டையால் பொறுமையாக செய்யணும். ஏன்னா உள்ளே இருக்கிற மசாலா வந்து வெளியில் வரக்கூடாது. நம்ம வீட்டுக்கு செய்கிறதுனால சின்னதாக செய்கிறோம். இதே ஹோட்டல்ஸ்னால் கொஞ்சம் பெருசாக செய்வாங்க. பெருசாக செஞ்சு கட் பண்ணுவாங்க, 4 8 அந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை, அதனால மீடியமான சைஸாக செய்கிறோம். இது வந்து நம்ம பட்டர் போட்டால் ஆலு பரோட்டா நல்லா இருக்கும். நம்ம ஆயிலே யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இந்த மாதிரி கலர் தெரியும் உங்களுக்கு. நல்லா பொன்னிறமாக சேர்ந்து வரணும். 2 சைடுமே அதே மாதிரி நல்லா பொன்னிறமாக சேர்ந்து வரட்டும்.